தொட்டு பாரு. ஓ மதுராசி. மദ്രാசி நை மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. நந்தம் இவர்கிட்ட கேட்போம். ப்ரோ சுவாமி நந்தாய சுவாக தெரியுமா உங்களுக்கு? எங்கள் தலைவர் நந்தம் சார் தெரியுமா? திருப்பி சொல்லுங்க. நந்தம் சார் நந்தம் சுவாக தெரியும். ஏன் இல்லை ப்ரோ, தலைவர் இன்னைக்கு திருப்பதியா அவதரிச்சிருக்கார். திருப்பதி பெருமாள் எல்லாம் ஒன்றுதான். அதான் பார்த்தீங்கன்னா அவதரிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ அவதரிச்சதுனால என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு 100 மொட்டை வந்து போடுறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம 99 பேர் ரெடி பண்ணிட்டோம். ஒரு 100ஆதால நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ரவுண்டாக 100ன்னு சொல்லி கணக்கு முடிச்சு போடலாம். காட்டுமுத்து தாயாமல்லியா பேசி தப்பிச்சிடுறா ஐயா. ஒரே மொட்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ, உங்களோட கைலாசத்தில் பாஸ்போர்ட்டோட கூடிய வெஹிக்கிள் லைசன்ஸோட உங்களுக்கு ஒரு வீடு, பைலட் லைசன்ஸே தராரு. நம்ம பைலட் லைசன்ஸ், பைலட் லைசன்ஸ் தராரு. எதாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா இல்லை ப்ரோ. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இருக்கார்ல, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளா அவதரிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 100 பேத்துக்கு பக்த கோடிகளுக்கு மொட்டை போடலாம் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். ஸோ 99 பேர் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் 100வது பக்த கோடி ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் முடி கூட நிறையா வளர்த்தீங்க அப்படின்னா பட்டை கட்டையெல்லாம் போட்டுட்டு பார்த்தா கழுத்தில் கொட்டையை தொங்கிட்டு பார்த்தா நீங்கள் அந்த மாதிரியே இருப்பீங்க. ஸோ சாஸ்டால் அவளோட குரு சிசி ஆப்பிள் மாதிரியே இருப்பீங்க. எப்படி நாமத்தை இட்டு நோக்கினால் நாம் யார் என்று தெரிந்து விடும். நான் கண்ணத்திலே 2 இடுவேன். நான் கண்ணத்தில நீங்க என்ன சிசிய பிள்ளை நீங்க அடிச்சு போட்டு நீங்க போயிருவீங்களா? கிளிக்கிறதுக்கு நீங்க என்ன பேப்பரான்னு கேட்பேன். நான் சொல்றேன் கேளு. இதெல்லாம் இப்படி இழுத்துட்டு வருது, என்ன வேற எதுவுமா? உங்க இதுக்கு வந்து நான் ஆள் கிடையாது. எங்க இதுக்கெல்லாம் நாங்க உங்களை கூப்பிடல. நான் சொல்றது மொட்டையை போட்டு போறோம். இதுக்கு அதுக்கெல்லாம் நீ பேசாத. மொட்டையை போட்டு சொன்னது மொட்டையை போட்டு வந்து போ. சரியா? 100 ரூபா கொடுத்து விடுறேன். என்ன சொல்ற? 100 ரூபா கொடுத்து மொட்டை போட்டுருப்ப. நீ மொட்டை போட்டா 100 ரூபா நாங்க கொடுக்குறோம். கோப்படா நீங்களும் நல்லா பாருங்க. ஒரு சாமி இந்த மூஞ்சி கொஞ்சம் நல்லா ஊத்து. இலைகள் கூட நகர்கிறது. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. நன்னத்தை பத்தி யோசிக்கும் போது சொல்றதை கேளுடா. விசாஜி சொல்றதை கேளுங்க ஜி. இந்த மூஞ்சி கொஞ்சம் நல்லா ஊத்து பாருங்களேன். வலிச்சு சீவிட்டு ஒரு பட்டை, ஒரு பொட்டு, ஒரு கொட்டை எல்லாத்தையும் போட்டு வந்தோம்னா அப்படியே சிசிபிள் மாதிரி பரவாயில்லையா? சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க கேட்கவே மாட்டீங்க. கரெக்ட் பக்தா. அப்படிங்க பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறமா மொட்டை அடிக்கிறோம் இல்லையா, அதனால நீ வந்து அடுத்துட்டு போடாம்பி. நம்பி சும்பியா எம்பி நீங்க அந்த ஸ்பீச்ல நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. தட் மீ சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். சரியா? சொன்னா கேளுங்க. இங்க இருங்க. உங்களோட இது தலைவா இல்ல அந்த ரீல்ஸ் கூட அந்த ரீசன்டா ரீல்ஸ் போட்டுருக்கல, பாத்துறீங்களா இல்லையா? தலைவா நமக்கு இந்த மாதிரி விஷயம் அப்பவே வேற ரகம் ப்ரோ. உனக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. வேற ரகம். ஆப்பிரிக்கா, இங்கிட்ட அமெரிக்கா, நடுவுல கனடா. ஆஹா, வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? ப்ரோ நீ ஊன்னு சொல்லு ப்ரோ, ஓஹோன்னு மாறிடுவ. ஊ சொல்லுங்க, ஓஹோன்னு மாறுங்க. எப்படி ஊ சொல்றியா மாமா? அதெல்லாம் நமக்கு வேணாம். மாமாலாம் வேணாம். ஐயோ சாமி தொடாம பேசுறதுல முதல்ல நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிடிக்காது. அந்த மாதிரி விஷயங்களை கண்ணு தலைவனை வச்சு நீ தப்பா பேசிட்டு இருக்க. தலைவனை வெட்டு குத்து ஆகக்கூடாதுன்றக்காக நான் அப்படி பேசிட்டு இருக்கேன். தேவலாம் வீடியோ பாத்துருக்க. பூஜையை போட்டு விட்டு போயிடுறேன்டா தம்பி. பூஜையை போட்டுட்டு போனா நானும் பூஜையை உனக்கு வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுறது பயப்படுறாப்ல, பின்னாடி போறாரு. ரெண்டடி இதான் துஷ்ட சக்திகள் விலகும்னு நம்ம சுவாமி சொன்னது கரெக்டா போச்சு. நீ ஒரு நடுவுல வர நகண்டு போயிட்டே இருக்காரு. நீ ஒரு துஷ்ட சக்தியா? இல்ல துஷ்ட சக்தி வரவில்லை என்றால் பேச வேண்டாம் தோழா. சரி ஓகே, எனக்கு வரனே வச்சுக்கங்க. அப்ப என்ன நீ விட்டுருங்கன்ற. நான் பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. ப்ரோ உனக்கு இதெல்லாம் வரணும். உனக்கு ஒரு ஆன்மீக சக்தி உன்னை விட்டா நான் கண்டென்ட் போயிருமே. உன்னோட மனசு வந்து நாரப்பயல. என்னடா அம்பி கரெக்ட். ஏளே திருப்பி சொல்லிட்டு அம்பி சும்பினா எம்பி அடி. இப்ப நீ மிமிக்ரி ட்ரை பண்றல. எனக்கு தெரியும் தலைவா. டேய் சாஜி என்ன நல்லா நீங்க வந்து உங்களுக்கு வந்து காமெடி டாலன்ட் இருக்கு. யார்? எங்களுக்கு. ஆமா இருக்கு. காமெடியா? தெரியுதுல பக்தா. என்னது இந்த தழும்புகள் அழிந்து விடும். திருநீரை கொண்டு தடவினால் போதும் அனைத்தும் அழிந்து விடும். பேச நீ அழிஞ்சிடா. சொன்னா கேளுடா. வேணாண்டா. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வர மாட்டேன்டா. விடுறா. அந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்கு அப்ப தலைவர் வீடியோ விடுங்க. தலைவர்